இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது, இந்த சிலுவைக்கு முன்பதாக நாங்கள் வரும்போது, ஆண்டவரே, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஆரம்பம் இதுதான் ஆண்டவரே. இந்த சிலுவை தான் விமோச்சனம். இந்த சிலுவையின் மூலமாய் தான் உண்டானது. When I look upon this cross, ஆண்டவரே, இந்த சிலுவையை நோக்கி பார்க்கும்போது என் பாவம் மன்னிக்கப்படுகிறது. அன்றைக்கு வெண்கல சர்ப்பத்தை ஏற்படுத்தி வனாந்திரத்தில் தூக்கி பிடித்த போது, அந்த சர்ப்பத்தினால் கடிப்பட்டவர்கள் அந்த சர்ப்பத்தை ஆண்டவரே நோக்கி பார்த்த போது அவர்கள் பிழைத்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு நான் நோக்கி பார்க்கிற இயேசு என்னை என்றென்றைக்கும் பிழைக்க வைக்கக்கூடிய ஆண்டவராய் இருக்கிறார். இந்த பூலோகத்தில் மாத்திரம் எனக்கு வாழ்க்கை கொடுக்கிறவர் அல்ல, அவரை நம்புகிற எனக்கு நித்திய வாழ்வு உண்டு என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான இடமாய் இந்த சிலுவை இருக்கிறதினாலே, இயேசு அந்த சிலுவை இருப்பதினாலே, அந்த சிலுவை ஆசீர்வாதமான சின்னமாய் எங்களுக்கு மாறினது ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிற உலக மக்களுக்கு இந்த சிலுவையின் மரணம் ஒரு சரித்திரத்தை, ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்டா இருக்கலாம், சரித்திரத்தை சொல்லக்கூடிய, வரலாறை சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு இந்த சிலுவை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அதுதான் என் வாழ்வின் சாட்சியா இருக்கு. That's my testimony. Cross is my testimony. கிறிஸ்துவினுடைய சிலுவையே என்னுடைய சாட்சியாய் இருப்பதினாலதான் பவுல் சொல்லுகிறார், நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். To the world, the death of Jesus is an historical event. But to a Christian, to a child of God, it is a witness, it is a testimony. இன்னைக்கு எப்படி நான் நிக்கிறேன்? இந்த சிலுவைக்கு சாட்சியாய் கர்த்தர் என்னை நிறுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இந்த சிலுவை என்னை ஜெயித்திருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? பாவியாய் இருந்த என்னை இந்த சிலுவை இயேசு ஜெயித்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் அவருக்கு முன்பதாக நின்று இயேசுவை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் எந்த நேரம் எனதுள்ளத்திலும் சத்தமா சொல்லும். எந்த நேரமோ எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். சிலுவை சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாடைந்தேன். எந்த நேரம்
வல்ல மாவல்ல வாக்கி உண்மையை கண்டுணர செய்தி நான் ஒப்புவித்த பொருளை வீணாமல் காக்கிறீ. சிலுவை அண்டையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே எந்த நேரம் எனதுள்ளத்திலோ. Oh, what a joy! I get rejoiced when I come near your cross, Jesus. There is reason for my life. காரணங்களை அறிந்து கொள்கிறேன். ஓ எந்த நேரம் எனதுள்ளத்திலும் ஆனந்தம் பொங்கி பாடுகிறேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் சத்தமா சொல்லும். எந்த நேரமோ எனதுள்ளத்திலும் பேரானந்தம். ஓ எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். சொல்லுங்கள், என்னை தருகிறேன். உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். எந்த நேரம் எனதுள்ளத்திலும் ஓ ஒரு கிறிஸ்தவன் மேன்மை பாராட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. கிறிஸ்து எனக்கு வரலனா, கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுக்கலனா, உலகத்தாரை போல இன்னும் நான் சரித்திரத்தை தான் சொல்லிக் கொண்டிருப்பேன். வரலாறு பேசிட்டு இருக்கலாம், சரித்திரத்தை சொல்லலாம். அதனால எனக்கு ஒரு தொடுதலும் கிடையாது. அதான் பவுல் சொல்லுகிறார், ரட்சிக்கப்படாதவர்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவையின் செய்தி அவர்களுக்கு பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று பவுல் அதைதான் மேன்மை பாராட்டுறார். பவுல் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்கும் போது, உயர்ந்த இடத்தில் நிற்கும் போது, எங்கே போய் நின்றாலும் பவுல் பெருமையாய் சொல்லக்கூடிய ஒன்று என்ன? கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்தும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்தே பிரசங்கிக்க கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் தேவனை மேன்மை பாராட்டுகிறார். கலாத்தியர் 6:14 சொல்லும் போது, நான் மேன்மை பாராட்ட எனக்கு ஒன்று உண்டானால் கிறிஸ்துவின் சிலுவையே நான் மேன்மை பாராட்டுகிறேன். அது என்னுடைய சாட்சி, அதுதான் என்னுடைய ஜீவன்.
இயேசு கல்வாரி சிலுவையில் தம்மை ஒப்பு கொடுக்கலனா எனக்கு வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு வழி கிடையாது. தூரமாய் இருந்திருக்க வேண்டிய நாம் சிறைச்சாலைகள் ரெண்டாய் கிழிந்து இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து தைரியமாய் கிருபையின் சிங்காசனத்தில் நிற்க அவருக்கு முன்பதாக நின்று அவரை கூப்பிட எவ்வளவு ஆசீர்வாதத்தை, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து உங்கள் கைகளையும் இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராய் தலையை உயர்த்தி என்னோடு சேர்ந்து எத்தனை பேர் சொல்ல விரும்புகிறீர்கள்? எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஓ ஜீசஸ், எந்த நேரம் எனதுள்ளத்திலும் what a privilege. பொங்கி பாடுவேன். உமக்கு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறீரே. எந்த நேரம் உம்முடைய மரணத்தை, உம்முடைய உயிர்த்தெழுதலையும் பிரசங்கிக்கவே, உம்மை குறித்து சொல்லவே எங்களை வைத்திருக்கிறீரே. ஓ எந்த நேரம். Thank you Jesus. சிலுவை சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரமோ பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த நேரம் உங்க சத்தம் கேட்கட்டும். சத்தமா சொல்லும். எந்த எல்லாரும் சொல்லும். எந்த நேரமும் எந்த நேரம் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுதே. பேரானந்தம் பொங்கி பாடுவே. கைகளை தட்டி இந்த நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தும். Father, there is nothing that we can take pride. There is nothing that we can glorify, oh God, apart from your cross. உம்முடைய சிலுவையை தவிர நாங்கள் மேன்மை பாராட்ட வேற ஒன்றுமில்லை ஆண்டவரே.